அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் முருகனுக்கு பூஜை செய்யும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் 6 முறை சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். நீங்கள் எந்த வேண்டுதலுக்காக பூஜை செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். இந்த மந்திரம் சொல்லும்போது நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு, செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ நீங்கள் ஏற்றி வைத்துக்கோங்க. செவ்வரளி பூக்களெல்லாம் முருகனை அலங்காரம் செய்துக்கோங்க. சிவப்பு நிற மலர் பயன்படுத்தலாம், நம்ம பன்னீர் ரோஜா கூட பயன்படுத்தலாம். ரோஜா பூக்கள் அல்லது செவ்வரளி பூக்கள் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மல்லிகைப்பூவும் பயன்படுத்தலாம். செவ்வாய்க்கிழமை நாள் அப்படிங்கிறதுனால சிவப்பு பயன்படுத்துவது நமக்கு ரொம்ப நல்லது. அதே போல் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி தீபம் போட்டு நீங்கள் ஏற்றலாம். நீங்கள் பிரச்சனைக்காக, கடன் பிரச்சனைக்காக வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சிவப்பு திரி போட்டு பயன்படுத்தலாம். சிவப்பு திரி செவ்வாய்க்கிழமை பயன்படுத்துவது உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய அருளும் கிடைக்கும். உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நெய்வேத்தியமாக வெற்றிலை பாக்கோ அல்லது வாழைப்பழம் மாதுளம்பழத்தில் தேன் கலந்தோ நீங்கள் வைக்கலாம். வைத்துட்டு செவ்வரளி பூக்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதாவது அர்ச்சனை பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் கொடுக்குற இந்த மந்திரத்தை நீங்கள் 6 முறை சொல்லலாம், 9 முறை சொல்லலாம், 21 முறை சொல்லலாம், 27, 108 முறை இந்த மாதிரி எண்ணிக்கையில் சொல்லலாம். குறைந்தபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே முருகனுக்கு 6 முறை சொல்லணும் அல்லது 9 முறை சொல்லலாம். 6 முருகனுக்கு 6 முறை சொன்னாலே போதும், நமக்கு அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். கையில் கொஞ்சம் பூக்கள் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அவர் முன்னாடி சமர்ப்பணம் பண்ணிடுங்க. அதாவது படம் வைத்திருக்கிறீங்க, சிலை வைத்திருக்கிறீங்க, வேல் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா பாதத்துக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இந்த மந்திரத்தை 6 முறை சொல்லி சமர்ப்பணம் பண்ணிவிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை எழுதி முருகனுடைய படத்துக்கிட்ட வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். அதே போல் நம்ம ஒரு மஞ்சள் நிற துணியில் 1 ரூபாய் நாணயம், 6 நாணயம் அல்லது 9 நாணயம் வைத்து செவ்வாய்க்கிழமை அன்று நம்ம அவருடைய பாதத்தில் வச்சு முடிச்சு போட்டு கட்டி வச்சோம் அப்படின்னாலும் நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். நம்மளுடைய வேண்டுதல் என்ன வேண்டும்னாலும் வைக்கலாம். செவ்வாய்க்கிழமை வழிபாடு பொறுத்தவரைய சொந்த வீட்டிற்காக வழிபாடு செய்யலாம், இடம் வாங்குவதற்காக வழிபாடு செய்யலாம், ஒரு காரோ அல்லது பைக்கோ நீங்கள் வாங்கணும்னு நினைத்தா கூட அதற்காகவும் வழிபாடு செய்யலாம். அடுத்து கடன் பிரச்சனை இருப்பவர்கள் கடன் தீர்வதற்காக வழிபாடு செய்யலாம். ஏதாவது நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா அந்த நோய் தீர்வதற்காக வழிபாடு செய்யலாம். கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்னா கூட செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனையும் தீரும். கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் வழிபாடு செய்யலாம். எல்லா வித பிரச்சனைக்காகவும் நம்ம வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை எத்தனை மணிக்கு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா மாலை 6 மணிக்கு வழிபாடு செய்யலாம். இரவு 8 மணிலேருந்து 9 மணி செவ்வாய் ஹோரை, இந்த நேரத்துலையும் வழிபாடு செய்யலாம். காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே நம்ம பூஜை செய்யலாம். காலை 6 to 7 செவ்வாய் ஹோரை, அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அன்னையோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பார்வதி தேவி தாயாரோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப எளிமையான மந்திரம்தான், ரொம்ப ரொம்ப எளிமையானதான். ஓம் பாலசுப்ரமணியா மகா தேவி புத்ரா சுவாமி வரவர ஸ்வாகா. இந்த மந்திரத்தை செவ்வாய் தோறும் சொல்லி கொண்டு வாங்க. செவ்வாய் சொல்லலாம் மற்றும் சஷ்டி தினத்தன்று சொல்லலாம். இவருக்குரிய நாள் தினத்தன்றுலாம் இந்த மந்திரங்கள் சொல்வது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்யும்போது இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும்போது அன்னை பார்வதி தேவியோட அருளும் கிடைத்து சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முருகனுக்கு உகந்த இந்த மந்திரத்தை அன்றாட சொல்வதும் ரொம்ப சிறப்பு தான். முடிந்த அளவுக்கு செவ்வாய் தோறும் சொல்லி கொண்டு வாங்க. முருகனுடைய அருள் கிடைத்து எல்லோருக்குமே எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத முருகனிடம் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ராஜி செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து முருகன் பற்றிய தகவல் பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி.